துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் வகையில் விதிகள் மாற்றப்பட்டதற்கு கல்வியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது உயர்கல்வியை முற்றிலும் அழிக்கும் செயல் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே ஒவ்வொன்றாக மாநில அரசினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு வருகிற அந்த சூழ்நிலையில் இது மேலும் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாக அமைந்திருக்கிறதை பார்க்க வேண்டியிருக்கிறது. துணைவேந்தருக்கான தகுதியும் இன்றைக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள். துணைவேந்தராக மிக உயர்ந்த கல்வியாளர் வருவதுதான் வழக்கம். அப்படி தான் இதுக்கு முன்னாலெல்லாம் இருந்திருக்கு. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் நீட் நாட் பி எ ப்ரொஃபஸர், அப்படி இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு இண்டஸ்ட்ரியின் ஒரு தொழிற்சாலையின் உயர்ந்த பதவியில் இருப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆய்வு நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பவராக இருக்கலாம், அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் மிக சிறந்தவராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வருங்காலத்தில் ஒரு IAS ஆஃபீஸரை அல்லது கல்வியோடு தொடர்பில்லாத ஒருவரை துணைவேந்தராக நியமிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கல்வி நிறுவனத்திற்கு கல்வி சார்ந்த செயல்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு, கல்வி சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு கொண்டவர் தான் துணைவேந்தரா வரணும். அதாவது அவர் பாடம் நடத்தி இருக்கணும். வகுப்பறைனா என்ன, மாணவர் என்றால் என்ன, மாணவர் எவ்வாறு கற்கிறார்கள் என்ற நேரடி கள அனுபவம் அவருக்கு வகுப்பறையில் இருக்கணும். அப்படிப்பட்டவரால் தான் ஒரு பல்கலைக்கழகத்தை வழிநடத்த முடியும். ஆனால் இங்க பல்கலைக்கழகத்திற்கே தொடர்பில்லாத ஒரு கார்ப்பரேட் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழில் அதிபர் அல்லது தொழிற்சாலைக்கு தலைவராக இருப்பவர், அவர் கல்வி தகுதியெல்லாம் இருக்கலாம், அந்த காரணத்திற்காக அவரை துணைவேந்தராக வைக்கலாம் என்று சொல்வது பல்கலைக்கழகம் என்கின்ற அந்த கட்டமைப்பை சிதைப்பது. இப்போ இந்த வரைவு கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகடமிஷியன்ஸ் கிடையாது, யார் வேணாலும் ஆகலாம். அவங்க பாலிசியில் ஒர்க் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கலாம், ரிசர்ச்சில் இருக்கலாம். சுருக்கமாக சொல்கிறேன்னா, யார் வேணாலும் துணைவேந்தராக வரலாம் என்ற மாற்றத்தை செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். இது முற்றிலும் உயர்கல்வியை அளிக்கின்ற வேலை என கருதுகின்றேன். உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட வேண்டும், மத்திய அரசும் இந்த போக்கை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.